Hello viewers, welcome to VAP student. இந்த ரவுட்டிங் கான்செப்ட்ல இப்போ இந்த பார்ட் 4 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து ஒரு மெனு வச்சு ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது வேண்டாம், அதுக்கு பதிலாக ரவுட்டர் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரவுட்டர் ப்ரொவைடர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லே அவுட் பேஜ் மாதிரி வச்சு கொண்டு வர போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது, சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா பழைய கோடிங்கை அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிற காம்போனண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நியூ டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், அது பேர் ரவுட்டர் ப்ரொவைடர். மீதியெல்லாம் அப்படி இருக்கட்டும், நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ லே அவுட் அப்படின்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். காம்போனண்ட் க்ரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும், அதனால் லே அவுட்டுன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டனுக்குள்ளே ஒரு HTML டிசைன் வரணும்ல. இந்த லே அவுட்குள்ளே நான் வந்து மெனு பாரை ஆட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு காம்போனண்ட். அது மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மெனு பார் வந்துச்சுன்னா ஹோம், அபவுட்டு, அப்புறம் கான்டாக்ட், இந்த மெனுலாம் வரும். அப்போ ஒவ்வொரு மெனுவையும் கிளிக் பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா நம்ம ரவுட்டருடைய ஹெல்ப்போட அவுட்லெட் அப்படின்னு ஒரு காம்போனண்ட்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அவுட்லெட் அப்படிங்கிறது ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வரும். இப்போ நீங்கள் அவுட்லெட்னு போட்டு ஒரு டேப் அடிச்சிங்கன்னா இது க்ரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதை க்ளோஸ் பண்ணிக்க. இப்போ இந்த ஆங்குலரில் ரவுட்டர் அவுட்லெட் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதே தான் இங்கே வந்து ரியாக்டில் அவுட்லெட் அப்படின்னு வருது. அப்போ மெனு மேலே காமிக்கும், அதுக்கப்புறம் மெனுவை கிளிக் பண்ணால் அதோடைய பேஜ் ஏதோ அது இங்கே வந்துடும். அந்த பேஜை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரவுட்டிங் வழியாக தான் கண்டுபிடிக்கிறோம். அது app.jsxல இப்போ புதுசாக உள்ள கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா app.jsxல கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவுட்டர் ப்ரொவைடர் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுட்ஸ் வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 தான் இருக்கும் நம்மளுக்கு ரவுட் அப்படின்னு. இப்போ இந்த ரிட்டனுக்கு மேலே ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் போடுறேன், மை ரவுட்டர் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே கான்ஸ்டன்ட் வேரியபிளில் நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட்னு இந்த கார்டு ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் பழைய வீடியோவில். அதே மாதிரி ஸோ இது வந்து கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். இது வந்து ஒரு அரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ ஒரு அரே போடுறேன், உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் போடணும். இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பாத் என்ன அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு ஒரு கமா போடுறேன். இப்போ என்ன எலமெண்ட் வேணும், இந்த பாத்து எம்டியாக ஸ்லாஷோடு இருந்துச்சுன்னா என்ன காம்போனண்ட் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு இங்கே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் காம்போனண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த கர்லி ப்ராக்கெட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ரிட்டனுக்கு மேலே எழுதுகிறோம்ல, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம். ரிட்டனுக்கு உள்ளே எழுதுனா தான் நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டோடைய வேல்யூவை யூஸ் பண்ணும்போது கர்லி ப்ராக்கெட் போடணும். இது ரிட்டனுக்கு மேலே இருக்கிறனால நம்ம இங்கே கர்லி ப்ராக்கெட் போட வேண்டாம், எலமெண்ட் போட்டாச்சு. ஸோ ஒரு பார்த்து ஒரு எலமெண்ட்டை நம்ம சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த லே அவுட்டுக்கு கீழே தான் எல்லாமே வரும். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போடுறோம். இது ஒரு அரேவாக தான் இருக்கும், அதுக்கு உள்ள நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாத் கோலன் ஸ்லாஷ் கமா எலமெண்ட் கோலன் ஹோம். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த லே அவுட்டோடைய சில்ட்ரன் மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கும், நம்ம அதை கமா போட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போ அபவுட் அப்படின்னா இங்கே அபவுட் காம்போனண்ட், கான்டாக்ட் அப்படின்னா இங்கே கான்டாக்ட் மீ காம்போனண்ட். ஓகே, எல்லா காம்போனண்ட்டுமே இங்கே இம்போர்ட்டும் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிறனால அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிடுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த லே அவுட் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டாக இருக்கிறனால இங்கேயும் நம்ம ஸ்லாஷ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அந்த ஸ்லாஷை எடுத்துடலாம். இதே இதில் ஹோம் அப்படின்னு பேர் இருந்தாலும் எனக்கு ஹோம் காம்போனண்ட் தான் காமிக்கும். இங்கே வந்து நீங்கள் ஸ்லாஷ் போடும்போது என்ன செய்யணும்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏன் இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் அப்படின்னா லே அவுட் பேஜை காமிச்ச பிறகு இனிஷியலாக என்ன காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்லாஷும் போட்டுக்கலாம், இண்டெக்ஸ் ட்ரூவும் போட்டுக்கலாம். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அரே, அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ளே ஒரு சில்ட்ரன், அது அரே, அது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கா. இதோட யூசேஜை அடுத்தல சொல்கிறேன். இப்போ இந்த மை ரவுட்டர் அப்படிங்கிற வேரியபிளில் எனக்கு எல்லா ரவுட்டிங் வேலையும் செஞ்சாச்சு. இப்போ எனக்கு இந்த மெனு பார் இங்கே வேண்டாம், ஏன்னா லே அவுட்டில் இருக்குது. இந்த ரவுட்ஸ் எதுவுமே வேண்டாம், இந்த ஸ்டார் மட்டும் போடணும், அங்கே போட்டுக்கலாம். இந்த இதுவும் வேண்டாம். இப்போ ஒரு காம்போனண்ட் ரவுட்டர் ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு காம்போனண்ட்டில் ஒரு அட்ரிபியூட் வந்து ரவுட்டர்னு இருக்குது, அதுக்கு நான் அந்த வேரியபிளை அசைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ ரவுட்டர் ப்ரொவைடரை யூஸ் பண்ணி
நம்ம ஒரு ரவுட்டிங்கை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு இந்த கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. உள்ளே வரோம். எனக்கு எதுவுமே சேஞ்ச் இல்லை, சேமாக தான் இருக்கும். இனிஷியலாக எனக்கு ஹோம் பேஜ் வந்துடும். அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ் வந்துடும். கான்டாக்ட்னா கான்டாக்ட் பேஜ் வந்துடும். இப்போ ஆப் காம்போனண்ட்டில் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்னா இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை போட்டு எழுதியிருக்கிறோம். சப்போஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 50 பேஜாவது வந்துடும். இப்போ HRMS ப்ராஜெக்ட், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இருந்ததுன்னா அதில் நிறைய பேஜ் வரும். எல்லாம் நம்ம ஆப்பில் எழுத வேண்டாம். அப்போ இதை தனியாக கட் பண்ணி நம்ம இன்னொரு ஃபைலில் போட்டு அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். ஸோ இந்த பேஜுக்குள்ளே நான் router.jsx அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இது காம்போனண்ட் மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எழுத வேண்டாம். இந்த வேரியபிள் இருக்குல்ல, இதை அப்படியே கட் பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சுடுவோம். ஓகே, இந்த வேரியபிளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மை ரவுட்டர். இந்த கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டரையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன வேணும்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் நான் இம்போர்ட் பண்ணோம்ல, இது எல்லாமே app.jsxலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லேஅவுட், மெனு பாருங்க தேவையில்லை, எல்லாத்தையுமே எடுத்து. ஸோ எல்லா காம்போனண்ட்டும் இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த பார்த்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிடணும் நீங்கள். ஸோ எல்லாமே இங்கே வந்துடுச்சு. அதை நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஒரு காம்போனண்ட் கிடையாது, நம்ம ஃபங்க்ஷன்லாம் எழுதலை. இது வந்து ஒரு வேரியபிள் தான். அதாவது .jsன்னு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வைக்கிறதுக்கு பதிலாக .jsx அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ JSX போட்டாலும் .js போட்டாலும் சேமாக தான் வேலை செய்யும். இதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்குறோம். இங்கே ஃபங்க்ஷன் எழுதாமல் நான் ஒரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிளை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். அப்போ நான் இதை இங்கே இம்போர்ட் பண்ணால் போதுமா? இந்த கிரியேட் ப்ரௌசர் ரவுட்டர் இங்கே வேண்டாம். இங்கே இம்போர்ட் மை ரவுட்டர் போட்டு நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த மை ரவுட்டருங்கிறது இங்கே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் app.jsx வந்து நம்மளுக்கு சிம்பிளாக ஆகிடுச்சு. ஓகே, இந்த பேஜ் நாட் ஃபவுண்டு இங்கே வேண்டாம். இந்த ரவுட் எதுவும் வேண்டாம். இந்த தேவையில்லாதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பார்த்து மட்டும் ஒரு தடவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. router.jsxல நம்ம அபவுட் மீ இருக்கிறோம்ல, அது எங்கே இருக்குதுன்னா நம்ம ரவுட்டர் இங்கே இருக்கோம். ஸோ இந்த பேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்கு உள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ./ போட்டு அபவுட் மீ இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஆப்லேருந்து காப்பி பண்ணி போட்டுட்டு இந்த பாத் ரிலேட்டிவ் பாத்தை மட்டும் நம்ம மாற்றணும்னா இப்போ என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஹோம் அபவுட் எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம வந்து ரவுட்டர் ப்ரொவைடரை யூஸ் பண்ணி செப்பரேட்டாக ஒரு ஃபைல் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எத்தனை சில்ட்ரன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ ஹோமுக்குள்ளே இன்னொரு சில்ட்ரன் இருக்குது, அல்லது அபவுட்டுக்குள்ளே இன்னொரு சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா கூட தனித்தனியாக அங்கே சில்ட்ரன் வச்சுக்கலாம். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். 2 மெத்தட்லேயுமே செஞ்சு பழகிக்கோங்க. தேங்க்யூ.